கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. இயேசு நல்லவர். යේසුස් වහන්සේ යහපත්. ஆமென். உங்களுடைய வாய்கள் மூடப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை. ඔබගේ මුඛේ වසා තිබුණාට කමක් නැහැ. என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. මා සමග ඔබගේ දෑත ඔසවලා පවසන්න. உங்களுடைய இருதயத்தை திறந்து சொல்லுங்க. ඔබගේ හදවත විවෘත කරලා කියන්න. இயேசு நல்லவர். යේසුස් වහන්සේ යහපත්. இயேசு நல்லவர். යේසුස් වහන්සේ යහපත්. இயேசு மாறாதவர். යේසුස් වහන්සේ නොවලක්ෂණතාවය. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமாக இருந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. இயேசு என்னுடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். பிள்ளைகள் மாறினாலும் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி செய்த நன்மைகள் சொல்லில் அடங்காதவைகள். ஹல்லேலூயா. சபையில இருந்து ராட்பூர் காரியங்கள் செய்து கொடுக்காமலேயே සභාවට අපි ප්‍රවාහන පාස්කම් සලස්වා නොදෙන අවස්ථාවේදී පවා தேவனை ஆராதிக்கும்படியாய் දේවාංශ නමස්කාර இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்படுவோம். இந்த காலை வேளையில අපි සියලු දෙනාම ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ එක්සත් වෙමු. எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் අපි සියලු දෙනාම නැගී සිටිමු. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் එක්සත් වෙලා எல்லாரும் ஒருமனப்படுங்க. සියලු දෙනාම එක්සත් වන්න. என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஒருமனப்படுங்க. இந்த காலை வேளையில සියලු දෙනාම එක්සත් වන්න. ஹல்லேலூயா, හල්ලෙලූයා. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ස්වාමීන් වහන්සේගේ වචනේ පවතුනවා. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் ස්වාමීන් වහන්සේ ඔබගේ සොයා බලන නිසා உங்கள் கவலைகளை எல்லாம் ඔබගේ සියලුම වේදනා உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ඔබගේ වේදනාවන් සියල්ලම ஒன்றல்ல ரெண்டல்ல එකක් නොව දෙකක් නොව எல்லாவற்றையுமே සියලුම දේ அவர் மேல் வைத்து விடுங்கள். මාගේ මතවන්න அவர் உங்களை ஆதரிப்பார். මහන්සවල அவர் உங்களை விசாரிப்பார். මහන්සවගේ සොයා බලනවා. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு விசையை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். இந்த காலை வேளையில ඕනකට එක්සත් වෙලා எல்லாரும் காலை வேளையில ஸ்தோத்தரிக்க சத்தமாய் ஒரு விசை வாய்களை திறந்து සියලු දෙනාම විශ්වාස விடுதலையோடு கூட ஆராதிக்கும்படியாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவர்களே, அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளைக்காய் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கரங்களை உயர்த்தி நன்றிகளை செலுத்துகிறோம். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவுடைய மகிமை, இயேசுவுக்கே சகல துதியான மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை
ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. இசையா கரம் நீட்டி
முடியாது. එක මිනිසෙක්ට මාගේ ජීවිතේ හාස්කමක් කරන්නට බෑ. எந்த மனிதனா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. කුමන ආකාරයේ මිනිසෙක්වත් අපගේ ජීවිතයේ උට ආශ්චර්යම දේවල් කරන්නට බෑ. நாங்கள் நம்பி இருக்கிற இயேசு மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். අපි ஹalleluya ஹalleluya. 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாய் අවුරුදු 2020කට ප්‍රථමයෙන් சோதிக்கப்பட்டு பாடுபட்ட தேவன் පරීක්ෂා කරනු ලැබුවා ඔහුගේ දෙවියන් වහන්සේ. இன்றும் අද இப்பொழுதும் මේ අවස්ථාවේ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு පරීක්ෂා කරනු வேதனைக்குள்ளாய் கடந்து செல்லுகிறவர்களுக்கு கண்ணீரின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நிச்சயமாகவே முடிவுண்டு. නිමාවක් තිබේ. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். ස්වාමීන් වහන්සේ වාතාවරණ වෙනස් කරලා දෙවියන් கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். கரங்களை கட்டி ஸ்தோத்திரிங்க. கரங்களை கட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். கர்த்தர் கண்ணீர்களை துடைக்கிறவர். கரங்களை உற்சாகமாய் கட்டி உதவி செய். கரங்களை உற்சாகமாய் கட்டி. கரங்களை உற்சாகமாய் கட்டி. අපේ
ස්වාමිනේ ඔබ වහන්සේ ගෙනාව ජනතාව ඔබ වහන්සේ හිස් අතින් නාරින දෙවියන් වහන්සේ. உம்மிடத்திலே வந்தவர்கள் ஒருபோதும் வெறுமனே போனதாக சரித்திரம் இல்லை. සම්පූර්ණ දේව මෙහෙය ඔබ වහන්සේගේ හස්තයට බාර කරනවා ස්වාමිනේ. முழு ஆராதனையும் அன்னை காரணத்துக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ස්වාමිනේ වචනය බාර කරන දෙවියන් වහන්සේ. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உம்மிடமே ஒப்புக்கொடுக்கிறோம். මේ සතිය ඔබ වහන්සේ අපට දුන්නා වූ වචනය ඔබ වහන්සේ කතා කරවනවා ස්වාමිනේ. தேவரீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தைக்கான வார்த்தையை கொண்டு எங்களுடைய பேசும். දේවදාසයට ඔබ වහන්සේ මහත් දෙස බල මඟ පෙන්වනවා ස්වාමිනේ. ஆண்டவரே தேவ ஊழியனோடு தேவரீர் ஆண்டவரை பலத்த விதமாக இருந்து எங்களுடைய இடைப்பட පරිවර්තනයක දේවදාසට ඔබ වහන්සේ විශ්ව හස්තයට බාර කරනවා ස්වාමිනේ. மொழிபெயர்க்கிற சகோதரர்கள் அது வல்ல கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ඔබ වහන්සේගේ වචනේ දෙමුහත් කඩුවෙන් මේ ස්ථානීය ස්වාමිනේ ප්‍රතිලිත වෙන්න ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. இருபுறமும் கருங்குள்ள பட்டயம் போல உம்முடைய வார்த்தையானது இவ்விடத்திலே அசைவாட நடமாட கிருபை செய்யும். සියලු ගෞරවය සියලු මහිමය ඔබ වහන්සේට පුද කරමින් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේම නාමයෙන් යාචනා කරනවා දෙවි පියාණනි. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපේ පුස්තකේ නම සාදරයෙන් පිළිගන්නවා. எத்தனை பேர் உண்மையாகவே ஆவலாய் வாஞ்சியாய் வசனத்துக்கு காத்திருக்கிறீர்கள்? කී දෙනෙක් මේ උදෑසන පිපාසයෙන් ස්වාමීන් වහන්සේගේ වචන උත්සව බලා සිටිනවද? உங்களுடைய இதயத்தில் கரங்களை வச்சு சொல்லுங்க. ඔබගේ හදවතට අත තබා පවසන්න. எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார். අද දවසේ ස්වාමීන් වහන්සේ මට වචනය යවනවා. எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி உற்சாகமாய் අද දවසේ ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මාව සයවනවා කියලා විශ්වාස කරන අය පමණක් වේගවත් ප්‍රසන්නාලින් වහන්සේ. இன்னைக்கு காலை வேளையில் உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் முட்கள். මේ උදෑසන ඔබ මැදියේ කතා කරන්නට තෝරාගත් මාතෘකාව නම් කටු. முட்கள் என்ற தலைப்பில் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்துவிட்டு செல்ல விரும்புகிறேன். කටු යන මාතෘකාව සමහර කාරණා ඔබ මැදියේ තබන්න. இப்படியான ஒரு கேள்வி கேட்டால் எப்படியாக இருக்கும் என்று யோசிக்கிறேன். මේ ආකාරයෙන් මම ප්‍රශ්නයක් ඇසුවා නම් කොහොමද තියෙන්නේ කියලා මම සිතලා බැලුවා. எத்தனை பேருக்கு முட்கள் விருப்பம் தெரியும்? කී දෙනෙක්ට කටු කැමතිද? ஒருத்தருக்குமே தெரியவில்லை. කිසි කෙනෙකුට කැමති නැද්ද? முட்கள் விவிதமானது. කටු විවිධාකාරයි. சில முட்கள் நீளமானது, சில நீளம் குறைந்தது. සමහර කටු දිගයි, සමහර කටු පොඩි. சில முட்கள் எங்களை குத்தும் பொழுது அது வேதனை உண்டாகும். සමහර කටු අපිට අනින වෙලාවෙදී මේ වේදනාව ඇති කරනවා. சில முட்கள் எங்களுடைய கரங்களிலே இல்லாமல் பாதங்களை குத்தினால் அது எத்தனையோ நாட்கள் அப்படியே வேதனை கூட்டும். සමහර කටු තිබෙනවා අපගේ පාදයේ නැත්නම් අපගේ දෑතේ ඇනුණා නම් බොහෝ කලකට ඒ වේදනාව තිබෙනවා. சில முட்கள் அது விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. සමහර කටු විෂ සහිතයි. சில முட்கள் அது மரணத்துக்கு எதுவாக இருக்கிறது. සමහර කටු මරණයට අපගෙන යයි. நீங்களும் நானும் முட்களை காணும் பொழுது கொஞ்சம் ஒதுங்கி செல்வதுண்டு. ඔබයි මමයි කටු දකින වෙලාවේදී පොඩ්ඩක් පැත්තට වෙලා යනවා. ஏனென்றால் நாங்கள் கவனமாய் இருக்கும் முட்களை காணும் பொழுது. කුමක් හේතුද? කටු දකින වෙලාවේදී අපි තාම ප්‍රවේශම් වෙනවා. முட்கள் என்று சொல்லும் பொழுது வேதனை காண்பிக்கிறது. කටු කියලා කියන වෙලාවේදී ඒ වේදනාව පෙන්වන්න කරනවා. முட்களிலே கரங்கள் பட்டால் அது வேதனை உண்டாக்குவது மாத்திரமல்ல, சரீரத்திற்கு மாத்திரமல்ல, மனதுக்கும் வேதனை உண்டாக்குகிறது. ඒ කටු වලට අපේ දෑත් වැදුනා නම් මේ වේදනාව ඇති කරන බවනක අපේ හදවතටත් වේදනාව ඇති කරනවා. ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், ஆதியாகமத்தில் இருந்தே அந்த முட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. නමුත් අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනය තුළ බලන උප්පත්ති පොතේ සිටම මේ කටු ගැන ලියා තිබෙනවා. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி வரைகிறது. උප්පත්ති පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. උන්වහන්සේ ආදම්ට කතා කොට නුඹේ භාර්යාවගේ හඬට ඇහුම්කන් දී නොකන්න මා අනකල ගසින් කෑබැවින් නුඹ නිසා භූමිය ශාපලක් දීය. නුඹේ ජීවිතයේ සියලු දවස්වලම නුඹ වෙහෙසින් යුක්තව ඒන් කන්නේය. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆதாம் கீழ்ப்படியாதபடியால் ආදම් අකීකරු වුණ නිසා பூமி உன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர்
சொல்லுகிறார். භූමියේ නුඹ කරන කොටගෙන ශාපලද්දේයි ස්වාමීන් වහන්සේ පැවසුවා. அதற்கு பதிலாக ஆண்டவர் 18ஆம் வசனத்திலே வரைகிறார். ඊට පිළිතුරු වශයෙන් ස්වාමීන් වහන්සේ 18 වෙනි වගන්තිය ලියා තිබෙනවා. එය නුඹට කටුද ගොකටු උපදවන්නේය. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் என்று ஆண்டவர் ඒ சொல்லுகிறார். නුඹට කටුද ගොකටුද උපදවන්නේයි කියලා ලියා තිබෙනවා. எப்படியாக இந்த முட்கள் ஆரம்பமானது? කෙලෙසද මේ කටු පටන් ගත්තේ? ஆண்டவர் ஏன் முட்களை உருவாக்க இடம் கொடுத்தார்? ඇයි ස්වාමීන් වහන්සේ මේ කටු ඇති වෙනට ඊට සලසා அது දුන්නේ? வேதனையை காண்பிக்கிறது. ඒ වේදනාව පෙන්නුම් කරනවා. அது எங்களுடைய எதிர்காலத்தை முன்னோக்கி செல்லாதபடி அது எங்களுக்கு தடை செய்கிறது. ඒ අපගේ අනාගතේ ඉදිරියට යන්නේ නැති වෙන්න බාධාවක් වෙන්නට තබා ஒரு දෙනවා. பிரியமில்லாத காரியத்தை உருவாக்குகிறது. අපි ප්‍රිය නැති කාරණාවක් ඒ තුලින් ඇති වෙනවා. காரணம் என்ன தெரியுமா? හේතුව කුමක්ද? ஆதாமின் கீழ்ப்படியாமை நிமித்தமாக, ආදාම්ගේ අකීකරුකම. அவருடைய பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார், முட்களும் குறுக்களும் அந்த உழைத்திருக்கிறது. ඔවුන්ගේ පව් කර්ම කොටගෙන දෙවියන් වහන්සේ ඔවුන්ට පවසනවා ඒ නුඹට කටුද ගොකටුද ඇති කරයි කියලා. பாவத்தின் நிமித்தமாக முட்செடிகள் உருவாகியது. පාපේ කර්ම කොටගෙන ඒ පඳුරු ඒ කටු පඳුරු ඇති වෙනවා. அருமை தேவச்சனமே, දෙවියන් වහන්සේ තුල நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற ஒவ்வொரு வேளையிலும் ස්වාමීන් වහන්සේට විරුද්ධව අපි පව් කරන සෑම අවස්ථාවකදීම நாங்கள் முட்களை உருவாக்கிக் கொள்ளுகிறோம். අපි කටු පඳුරු ඇති කර இது ගන්නවා. ஆண்டவருடைய நியமமாய் இருந்தது. මේ දෙවියන් වහන්සේගේ සැලසුමයි. ஆகவே தான் வேதத்திலே பார்க்கிறோம். එම නිසායි ස්වාමීන් වහන්සේගේ වචනේ තුල අපි බලන්නේ. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி வரைகிறது. විනිශ්චයකාරයන්ගේ පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි වගන්තිය මෙලෙස ලියා තිබෙනවා. ඔහු නුවර වැඩිමහල්ලන් අල්ලා වනයේ කටුගස්ද වේලෑන්ද අරන් ඒ සුගෝති මිනිසුන් මට්ටු කළේය. பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்திரத்தின் முள்ளுகளையும் நெரிஞ்சல்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி, சுக்கோத் மனுஷருக்கு இந்த முட்களை கொண்டு வந்து புத்தி வரும்படியா சில காரியங்களை கிதியோன் காண்பிக்கிறார். මේ ස්ථානයේ බලනවා ගිඩියෝන් පෙන්නුම් කරන සුකෝති මිනිසුන්ට නුවණ ඇති වෙන්නට ඕක කරපු දේ. சுக்கோத் என்று சொல்லும் பொழுது සුකෝත් කියලා කියන වෙලාවේදී it speaks of temporary life, தற்காலிகமான வாழ்க்கை. අපගේ ඒ తాවකාලික ජීවිතය ගැන කතා කරනවා. இந்த தற்காலிகமான வாழ்க்கையிலே මේ తాවකාලික ජීවිතයේ கிதியோன் இந்த முட்களை கொண்டு வந்து மூப்பர்களை அழைத்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். මේ ගිඩියෝන් ඇවිල්ලා ඒ කටු අරගෙන සභාවේ වැඩිමාලන් වරන යම් කිසි දෙයක් උගන්වනවා. சில வேளை இன்றைக்கு கிதியோன்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்காமல் இருக்கலாம். සමහර වෙලාවට අද දවසේදී ගිඩියෝන් අපට කාරණා කියා දෙන්න නැති වෙන්නට පුළුවන්. ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு கூட ஆண்டவர் இந்த சபைக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க නමුත් வாஞ்சிக்கிறார். ස්වාමීන් වහන්සේගේ දාසයන් තුලින් මේ සභාවේ ඉන්න අයට යම් කිසි දෙයක් இந்த උගන්වන්න. முட்களை கொண்டு வந்து கிதியோன் மூப்பர்களுக்கு காண்பித்த சில காரியங்களை பயிற்சிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். මේ කටු ගිඩියෝන් ගෙනල්ලා සභාවේ වැඩිමාලන්ට පෙන්නලා යම් කිසි දෙයක් උගන්වනවා. இன்றைக்கு நாங்களும் இந்த முட்களை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆவியானவர் கூடாக ஏவப்பட்டு இருக்கிறோம். අද අපි මේ කටු තුලින් ඔබට යම් කිසි දෙයක් උගන්වන්නට ආත්මයන් තුලින් අපි පෙරදී සිටිනවා. சுக்கோத் ஜனங்கள் என்றால் தற்காலிகமான இடம். සුකෝත් ජනතාව කියලා කියන්නේ తాවකාලික ජනතාව. நானும் நீங்களும் தற்காலிகமான உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். ඔබයි මමයි මේ తాවකාලික ලෝකයේ තුල මේ ජීවත් වෙමින් இந்த සිටින්නේ. தற்காலிகமாக இன்பமாகிய பாவம் நாங்கள் செய்கிறபடியால் இந்த முட்கள் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி මේ පාපිෂ්ඨ ක්‍රියාවල් අපි මේ తాවකාලික ලෝකයේ තුල කරන නිසා ඒ කටු අප අතරට පැමිණෙනවා. சில முட்கள் வந்து எங்கள் ஜீவனை எடுத்து விடுகிறது. සමහර කටු අපගේ ජීවිතය අපෙන් තුරන් இந்த කරනවා. முட்களுக்கு ஊடாக எங்களுடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் விஷம் ஏறுகிறது. මේ මුල් කර්මවලින් සමහරකට ආත්ම ප්‍රාණි ශරීරය තුළට මේ විෂ ඇතුළු වෙනවා. இதுதான் பழைய ஏற்பாட்டின் சம்பவம் என்று நாங்கள் பார்க்கிறோம். මේ තමයි පරණ කිවිසුමේ සිදු වුණා වූ දේ. ஆனால் நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது අපි අලුත් කිවිසුම තුළට පිවිසෙන වෙලාවේදී ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். දෙවියන් වහන්සේ තීරණයක් அவருடைய ගන්නවා. ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். උන්වහන්සේගේ ඒක පුත්‍රයාණන් මේ ලෝකයට යවන්නට. நாங்கள் வாசிக்க கேட்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். අපි කියවන්නට අසෝ මතේ සුභාරංචි පොතේ 27 වෙනි පරිච්ඡේදයේ 29 වෙනි වගන්තිය. ඔහු කටුවටු නංගොතා උන්වහන්සේගේ හිසේ තබා බටදණ්ඩක් දකුණු අතරදී උන්වහන්සේ ඉදිරියේ දනනවා යුදවරුන්ගේ රජුවනි ශුභ සිද්ධ වේවායි කියා උන්වහන්සේට කමටකම් කළෝය.
முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේට ආරාධනා ඥානයනි. தேவனுடைய ஜனங்கள் முட்களினால் நெருக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை எங்களுடைய தேவன் பார்த்தார். දෙවියන් වහන්සේගේ ජනතාව මේ කටු පඳුරු වලින් පොඩි වෙන එක අපේ දෙවියන් වහන්සේ දුටුවා. உலகத்தின் பாவத்தின் நிமித்தமாக ஜனங்கள் முட்களால் நெருக்கப்பட்டுக் මේ கொண்டிருக்கிறார்கள். ලෝකයේ තිබෙනා වූ පාප කටු කොටගෙන ස්වාමීන් වහන්සේගේ ජනතාව මේ කටු වලින් පොඩි කරනු ලබනවා. உலகம் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ඔවුන් පොඩි කරනු ලබනවා. இந்த பாவத்தின் நிமிஷமாய் அவர்களுக்குள்ளே விஷம் வந்து விட்டது. මේ පාපේ කරනු කොටගෙන ඔවුන් තුළට විෂ පැමිණ තිබෙනවා. இந்த விஷத்துக்கூடாக மரணம் ஏற்படுகிறது. ඒ විෂ කරනු කොටගෙන මරණය සිදු වෙනවා. ஆகவே கிருபையும் இரக்கமும் மனதுருக்கம் உள்ள தெய்வம் ஒரு தீர்மானத்தை එම எடுக்கிறார். නිසා කරුණාව දයාව පිරුණු දෙවියන් වහන්සේ යම් කිසි තීරණයක් ගන්නවා. அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். උන්වහන්සේ යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට යවනවා. என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன். මාගේ ජනයන්ගේ මොර ගැසීම මම ඇසුවේ. அருமையான தேவஜனமே, දෙවියන් වහන්සේට ආරාධනා இன்றைக்கு ඥානයනි. நீங்க தெய்வம் உங்களுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். අද ඔබගේ මගේ ඒ මොර ගැසීම අපගේ දෙවියන් වහන්සේට ඇසෙනවා. எங்களுடைய கண்ணீரை இன்றைக்கு பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. අපගේ කඳුලේ අද දකින දෙවි කෙනෙක් எங்களுடைய සිටිනවා. வேதனை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு. අපගේ වේදනාව දන්නා වූ දෙවි කෙනෙක් සිටිනවා. ஆகவே இயேசு இந்த உலகத்துக்கு එම அனுப்புகிறார். නිසා යේසුස් වහන්සේ මේ ලෝකයට වෙනවා. இயேசு வந்து செய்த காரியம் என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේ පැමිණ කළ දේ இந்த කුමක්ද? முட்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். මේ සියලුම කටු එකතු කරලා ஜனங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த முட்களை ஒன்று சேர்க்கிறார். ඒ ජනතාව පොඩි කරන ලැබුවා සියලුම කටු එකතු කරලා மரணத்துக்கு ஏதுவாக இந்த முட்களை சேர்க்கிறார். අපගේ මරණයට එහිව තිබුණා වූ සියලුම කටු එකතු කරලා விஷத்துக்கு ஏதுவாக இந்த முட்களை சேர்க்கிறார். විෂ එන්නට තිබුණා වූ හේතු වෙනා තිබුණා ඒ කටු සියලු එකතු කරලා அது மனுஷனுடைய தீர்மானம் அல்ல, ඒ මිනිස්සෙගේ அது තීරණයක්. தெய்வத்தின் ඒ தீர்மானம். දෙවියන් වහන්සේගේ තීරණය. கரங்களை தட்டி வரவேற்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். අත්පොකරනාවෙන් වහන්සේ සිදු කරමු. ஜனங்கள் முட்களால் சூழ்ந்திருந்த பொழுது ජනතාව ඒ කටු වලින් වට වෙලා அவருடைய සිටින අවස්ථාවේ மனதுருக்கத்தினால் උන්වහන්සේගේ කරුණාව නිසා இயேசுவை அனுப்புகிறார். இந்த முட்களை எல்லாம் சேகரிக்கும். යේසුස් වහන්සේ උන්වහන්සේ ආවම මේ සියලුම කටු එකතු කරන්නේ. இயேசு முட்களை எல்லாம் சேகரித்து வைக்கிறார். යේසුස් වහන්සේ සියලුම කටු එකතු කරලා இது பரம பிதாவின் தீர்மானம். මේ ස්වර්ගික පියාණන් ஆண்டவர் වහන්සේගේ உங்களையும் සරස්මයි. என்னையும் நேசிக்கிறபடியால் அவர் எடுத்த தீர்மானம். ඔබයි මටයි ප්‍රේම කරන නිසා දෙවියන් වහන්සේ ගත්තා වූ තීරණයයි. வேதம் வரைகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ලියා තිබෙනවා. அந்த முட்களினால் ஒரு முடியை பின்னி ඒ කටු වලින් කටුවටුන්නක් සාදා. யார் பின்னினது தெரியுமா? කවුද සැදුවේ දන්නවද? பாவிகளாகிய நீங்களும் நான் தான். පාපිෂ්ඨ වූ ඔබයි මමයි. ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த ஜனங்கள் எங்கள் அருகாமையில் இருந்த அந்த முட்களை எடுத்து நாங்கள் பின்னினோம். දෙවියන් වහන්සේට විරුද්ධ පාපය කළා වූ ඔබයි මමයි ඒ කටු සියල්ලම එකතු කරලා කටුවටුන්නක් සාදලා எங்களுக்கு மரணத்தை கொண்டு வருகிறதான அந்த முட்களை நாங்கள் சேகரித்து ஒரு பின்னி ஒரு அழகான ஒரு கிரீடத்தை உருவாக்கினோம். අපට මරණය ගෙන දෙන්නා වූ ඒ සියලුම කටු එකතු කරලා ඉතා අලංකාර ලෙස ගොත කටුවටුන්නක් සාදා எங்கள் எதிர்காலத்துக்கு தடையாக இருக்கிற முட்களை ஒன்று சேர்த்தோம். අපගේ අනාගතයට විරුද්ධ බාධා කරන්නා වූ ඒ සියලුම කටු එකතු කරලා අපි කටුවටුන්නක් සැදුවා. எங்களுடைய நித்திய ஜீவனுக்கு விரோதமாய் இருந்த அந்த முட்களை ஒன்று சேர்த்தோம். අපගේ සදාකාල ජීවනයට බාධා ඇති කළා වූ ඒ සියලුම කටු එකතු කරලා අපි ගෙතුවා. நாங்கள் சேர்த்து வைத்தது மாத்திரம்தான். අපි එකතු කළ එක පමණයි. இயேசு வந்தார். යේසුස් වහන්සේ පැමිණියා. நாங்கள் அவரை சும்மா விட்டோமா? අපි උන්වහන්සේ නිකම්ම යන්නේ නැහැ. உலக ஜனங்கள் விருதாவாய் விட்டார்களா? ලෝකී ජනතාව උන්වහන්සේ නිකන් ඇරියද? பாவத்தினால் நெருக்கப்பட்ட முட்களினாலே ඒ පාපේ වෙරුණා වූ ඒ කටු වලින් அதை ஒரு கிரீடத்தை அது கூட உருவாக்கி කීටයක් ඒ තුලින් සාදලා ஒரு முள்முடியை பின்னி ඒ කටුවටුන්නක් වුන් සාදලා இயேசுவின் தலை மீது வைத்து යේසුස් වහන්සේගේ හිස මත තැබුවා. வைத்தது மாத்திரமல்ல, තැබුව එක පමණක් නෙවෙයි. 30 වසරම இப்படி வரைகிறது. 30 වෙනි වගන්තිය මෙලෙස ලියා තිබෙනවා. ඔහු උන්වහන්සේට කෙළගසා බටදන්නගෙන උන්වහන්සේගේ හිසට ගැසුවෝය. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவர்கள் துப்பி அந்த கோலை எடுத்து அந்த முள்முடி சிரசின் மேல் வைக்கப்பட்டது அதை அடித்தார்கள். උන්වහන්සේට කෙල ගසා ඒ කටුවටුන්න උන්වහන්සේගේ සිරස මත තබා බට දණ්ඩකින් පහර දුන්නා. இந்த முட்களுக்குள்ளே நெருக்கப்பட்டுக் கொண்டிருந்த
கொண்டிருந்த ஜனங்கள் நீங்களும் நானும் தான். මේ කටු අතරේ පොඩි වෙමින් සිටි ජනතාව ඔබයි මමයි. முன்னேற்றம் இல்லாமல் அழிந்து கொண்டிருந்தவர்கள் நீங்களும் நானும் தான். කිසිම ඉදිරි ගමනක් නැතුව පොඩි වෙමින් සිටි ජනතාව ඔබයි මමයි. எதிர்ப்பு இல்லாமல் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் நீங்களும் நானும் தான். කිසිම බලාපොරොත්තුවක් නැතුව සිටියා වූ ජනතාව ඔබයි මමයි. இந்த முட்களினால் ஒரு முடியை சூட்டி அதை அடித்தார்கள் என்று வேதம் வரைகிறது. මේ කටුවලින් කටුවටුන්නක් සාද උමත් තමයි පහර දුන්නා කියලා යාද වෙනවා. அடிக்கப்பட வேண்டியது யார் தெரியுமா? ගසනු ලබන්නට ඕනේ කවුද? நீங்களும் நானும் தான். ඔබයි මමයි. முள்முடி யாருக்கு சூட்டப்பட வேண்டும் தெரியுமா? මේ කටුවටුන්න කාටද පළඳන්නට ඕන? பாவத்தின் நிமித்தமாய் உங்களுக்கும் எனக்கும் தான். පාපේ කරන කොටගෙන ඔබටයි මටයි. ஆனால் இயேசு அதை சுமந்து கொண்டார். නමුත් යේසුස් වහන්සේ හැරඳගත්තා. எங்களுடைய முட்களை அவருடைய சிரசின் மேல் எடுத்துக் கொண்டார். අපගේ සියලුම කටු වහන්සේ ඉදමත් තබා ගත්තා. எடுத்துக்கொண்டு எங்களுக்கு விடுதலையை தந்தார். ඒ උන්වහන්සේලාගෙන අපට எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்ப்பை தந்தார். බලාපොරොත්තුවක් නැති අපගේ ජීවිතයට බලාපොරොත්තුවක් ඇති කළා. அவர் எங்களுடைய முட்களை எடுத்து அவர் முள்முடியாய் சூட்டிக் கொண்டபடியால் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வரை எதிர்காலத்தின் எதிர்பார்ப்பு உண்டு. கரங்களை தட்டி கர்த்தராக එදා උන්වහන්සේ අපගේ සියලුම පාපිෂ්ඨ කර්ම කොටගෙන ලැබුණා ඒ කටු රැගෙන උන්වහන්සේගේ ඊසමත තබා ගත්ත නිසා තමයි අද ඔබයි මමයි මේ ස්ථානයේ இந்த සිටින්නේ. முள்முடி என்றதான அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்தது இயேசு. ඒ කටු කියනවා වාතාවරණය තුළට පැමිණුණා වූ යේසුස් වහන්සේ. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகாக வரைகிறது. සලමෝන්ගේ ගීතිකාවේ දෙවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි වගන්තියේ ඉතා අලංකාර ලෙස පෙළස ලියා තිබෙනවා. කටුගස් අතරේ මහනෙල් මලක් යම්සේද දූවරුන් අතරේ මාගී සොඳුරක් එසේය. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி இந்த முள்ளுகளுக்குள்ளே ஒரு லீலி புஷ்பம் உருவாகியது. මේ කටුගස් අතරේ මානෙල් මලක් හටගත්තා. முள்ளினால் சூழ்பட்டிருந்ததான என்னுடைய வாழ்க்கைதான். ඒ කටු වලින් වටුණා වූ ජීවිතය තමයි. முள்ளினால் சூழப்பட்டிருந்தது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைதான். ඒ කටු වලින් වට කරන ලැබුවා වූ ඒ ජීවිතය තමයි ඔබගේ මගේ ජීවිතය. அதுக்குள்ளே இருந்த ஒரு லீலி புஷ்பம். ඒ අතරින් මානෙල් මලක්. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே ஒரு லீலி புஷ்பம் வந்திருக்கிறது. அந்த லீலி புஷ்பத்தின் பெயர் தான் இயேசு. ඔබගේ වාගේ වාතාවරණයේ ඇතුළට මානෙල් මලක් ඇවිල්ලා තිබෙනවා. ඒ මානෙල් මල තමයි යේසුස් වහන්සේ. அந்த முட்களுக்குள்ளே இயேசு வந்தார் என்று சொல்கிறவர்கள் இருக்கிற இடத்திலே எழுந்து நின்று ஒரு ஹalleluya. ඒ කටු මැද මානෙල් මලක් යේසුස් වහන්සේ පැමිණියා කියන සිරුර නැගිටලා හalleluya කියන්නේ. ஹalleluya. හalleluya. முள்ளுகளுக்குள்ளே ஒரு லீலி புஷ்பம். ඒ කටු අතරේ මානෙල් මලක්. தமிழிலே இப்படியா ஒரு பாடல் உண்டு. දෙමළෙන් මේ ආකාරයේ ගීතිකාවක් තිබෙනවා. முள்ளுகளுக்குள்ளே ஒரு லீலி புஷ்பம் உருவாகிறது. කටු අතරේ මානෙල් මලක් அருமை හටගන්නවා. தேவச்சனமே, දෙවියන් වහන්සේ තුලානන්ද ජනෙයි. அதுதான் இயேசு கிறிஸ்து. ඒ තමයි යේසුස් වහන්සේ. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது இடைப்பட்டார். ඔබගේ මගේ ජීවිතයේ මැදිහත් වුණා නම් ஜனங்கள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ජනයන් පුටි කරනු ලබව සිටිනවා. ஒரு வழி இல்லாமல் இருந்தார்கள். ඔවුන්ට මාර්ගයක් නැතුව யாரிடம் செல்வோம் இறைவாய்ந்து கதறிக் கொண்டிருந்தார்கள். කාවෙත යම්දෝ දෙවියන් වහන්සේ කියලා මොරගසනවා. அந்த சூழ்நிலையில் ඒ වාතාවරණය තුළ அந்த சூழ்நிலையில் ඒ වාතාවරණය තුළ எதிர்பார்ப்பில்லாத சூழ்நிலையிலே බලාපොරොත්තුවක් නැති වාතාවරණය තුළ நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே බලාපොරොත්තුවක් නැති වාතාවරණය තුළ கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ඒ කඳුලෙලි මිටියාවත තුළ எல்லா பக்கத்திலும் இறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலையிலே සියලු පැත්තෙන්ම පොඩි කරනු ලැබුවා වූ ඒ අවස්ථාවේ நான் கொண்டு வந்த நற்செய்தி என்றால் මාව බලා විසගෙනව සුභාරංචිය නම් மத்தியிலே ஒரு லீலி புஷ்ப ඒ මැදියේ කමානෙල් මලක් அது மத்தியிலே ஒரு லீலி புஷ்ப ඒ මැද මානෙල් මලක් உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ஒரு லீலி புஷ்ப ඔබගේ පවුලේ ප්‍රශ්න මැදියේ එක මානෙල් මලක් அவர் ஏன் மத்தியில வந்து ඇයි උන්වහන්සේ මැද පැමිණියේ உங்களுடைய எல்லா உட்களையும் சேர்த்து தன்னுடைய சிரசிலே வைக்கும்படி සීල දිනාගේ කඩුව එකතු කරලා උන්වහන්සේගේ ඉසමත තබන පිණිසයි. What a wonderful Lord we have. எப்படிப்பட்டதான ஒரு இரட்சகர் எங்களுக்கு உண்டு. හෙතරම් යහපත් ගැලවුම් කාර්යයක් අපට සිටිනවා. எங்களை விடுவிக்கும்படியாக අපෝ නිදහස් කරන எங்களை පිණිස. விடுவிக்கும்படியாக අපෝ නිදහස් කරන පිණිස. இயேசு கிறிஸ்து வந்தார். යේසුස් වහන්සේ පැමිණියා. அவர்
மேல் அந்த முள்முடி சூட்டப்பட்டு அவர் அடிக்கப்பட்டார். උන්වහන්සේ මත ඒ කටුවටුන්න පළදා පහර දෙනු ලැබුවා. எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். අපි සියලු දෙනාම බලා සිටියා. நாங்கள் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க முடிந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? අපි නිදහසත් සමග දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්නට ලැබුණා හේතුව எங்களை කුමක්ද? நெருக்கிக் கொண்டிருந்ததான முள்முடி அவர் எடுத்தபடி. අපෝ පොඩි කරගෙන සිටියා වූ ඒ කටු උන්වහන්සේ ගත්ත නිසායි. அருமையான தேவச்சனமே, දෙවියන් වහන්සේ ආනන්ද ජනේනි. பழைய பாட்டில் இருந்த விசுவாசிகளுக்கு அநேக முட்கள் இருந்தது. පැරණි ක්‍රිස්තුවේ සිටියා ඇදහිලි වන්දයන්ට බොහෝ කටු තිබුණා. அநேக முட்கள் அவர்களை நெருக்கிக் கொண்டிருந்தது. බොහෝ කටු ඔවුන්ව පොඩි කරමින් තිබුණා. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், உலக ஜனங்களை நெருக்கிக் கொண்டிருந்த அநேக முட்கள், முட்செடிகளின் மத்தியிலே தான் ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். අද අපි බලනවා මේ ලෝකේ ජනතාව වට කරගෙන බොහෝ කටු පඳුර ඔවුන්ව පොඩි කරගෙන තිබෙනවා. இன்றைக்கு விடுதலை இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் முட்களின் மத்தியிலே தான் ஜீவிக்கிறார்கள். අද ගැලෙන්න නොලැබු කුසියල් දෙනා මේ කටු පඳුර තුලින් පොඩි වෙමින් සිටිනවා. ஆனால் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கியம் என்ன தெரியுமா? නමුත් ඇදහිලි වන්දයන් ස්වාමීන් වහන්සේ දුන්නා වූ අවස්ථාව இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே, යේසුස් වහන්සේට ඔබගේ ගැලවුම්කාරය පිළිගත්ත කල அந்த நிமிஷத்திலே ඒ නිමිෂයේදී உங்களுடைய எல்லா முட்களையும் எடுத்து ඒ போடுகிறோம். සියලුම කටු උන්වහන්සේ අහක් කරනවා. இப்ப நாங்க எல்லாம் முட்கள் இல்லாம இருக்கிறோம். අපි දැන් සියලු දෙනාම කිසිම කටුවක් எத்தனை பேருக்கு சொல்லலாம் முட்கள் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். කී දෙනෙක් කියන්න පුළුවන්ද මට කිසිම කටුවක් නැහැ කියලා? ஒருத்தர் අත උස්සලා පෙන්නන්න. ஒருத்தர் என்ன கூத்துறது இல்லை. කවුරුත් මට අනින්නේ නැහැ. யாரும் எனக்கு பின்னுக்கு இருந்து பேசுறது கிடையாது. කිසිම කෙනෙක් මගේ පසුපස සිටමින් කතා நான் இப்ப කරන්නේ නැහැ. நெருக்கப்படுவதில்லை. මම දැන් පොඩි කරනු ලබන්නේ ஒரு නැහැ. கஷ்டமும் இல்லை. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. சிலர் சொல்லுவாங்க, සමාන කය පවසයි. "பாஸ்டர், நான் ஃப்ரீயா இருக்கேன், ஒரு பிரச்சனையுமே கிடையாது." මම ඉතාලම නිදහස සිටිනවා. මට කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. ஹலோ, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். කිසිම ප්‍රශ්නයක් නැහැ කියන අය පොඩක් අත උස්සලා හලෙලුයා කියනවලු. ஒரு கரம் உயர்த்தப்படல. කිසිම දෑස්තාවක් ඔසවනු ලැබුවේ නැහැ. ஆண்டவர் எல்லா மக்களையும் எடுத்தது உண்மைதான். ස්වාමීන් වහන්සේ සියලුම කටු ගත් එක இயேசுவை සැබෑවයි. ஏற்றுக்கொண்டவருடைய முட்கள் எல்லாம் எடுத்தது, அகப்பட்டது, அவருடைய சிரசிலே சுமந்து கொண்டது உண்மைதான். යේසුස් වහන්සේ ගැලවුම්කාරය තෝරාගත්තා ඒ කටු සියල්ලම එකතු කරලා උන්වහන්සේගේ සිරසම තබා ගත් එක සැබෑවයි. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான காரியங்களை செய்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට විශේෂ කාරණාවක් තියෙනවා. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 31 வசனத்திலே பக்தன் சொல்லுகிறான், ක්‍රියාපොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ 31 වෙනි වගන්තියේ වෙනස ලියා තිබෙනවා. ඔහු කතා කොට ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහි අදහ ගනින්න. එවිට නුඹ ගැලවෙන්නේය. නුඹද නුඹගේ වැසියෝද එසේමයයි කීවෝය. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இந்த முட்களில் இருந்து ரட்சிக்கப்படுவீர்கள். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරේ අදහ ගන්න. එවිට නුඹ සහ නුඹගේ පවුලේ අය මේ කටු වලින් ගැලවෙන්නේ. அப்படி என்றால் இந்த முட்செடி எங்களை விட்டு அகன்று போய்விட்டது. එසේනම් මේ කටු පඳුර අපෙන් දුරන් වුණා. அநேக முட்கள் எங்களை உள்ளே வைத்து அது சூழ இருந்தது. බොහෝ කටු අප වට කරලා තිබුණා. ஆனால் இப்பொழுது முட்கள் போய்விட்டது. නමුත් දැන් ඒ සියලුම කටු පහව ගියා. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனத்திலே දෙවෙනි කොරින්ති පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි වගන්තියේ பக்தன் வரைகிறான். එක ඇදහිලිවන්තයෙක් ලියා තිබෙනවා. තවද ඒ එළිදරව් කිරීම වල අතිශය උදුක්කම් කරුණු කොටගෙන පමණට වඩා උසස් නොවන පිණිස මට පහර දීමට සාතාන්ගේ දූතයෙකු වැනි උලක් මාගේ මාසේ මට දෙන ලද්දේය. ඒ පමණට වඩා මා උසස් නොවන පිණිසය. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் இப்படி வரைகிறார், පාවුල් තුමා වෙනස ලියා තිබෙනවා. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு මම මාව උසස් නොකරන පිණිස என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. මාගේ මාංශයට උලක් දී තිබෙනවා. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு මාව මම උසස් නොකරන அது என்னை கூட்டிக் கொண்டிருக்கிற சாத்தானை போல இருக்கு. ඒ මා අනිමින් සිටිනා වූ සාතාන් වෙන්නේ. நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳ දැනුම්කම් දෙන්න. இவட முட்களெல்லாம் எடுக்கப்பட்டது உண்மைதான். ඔගේ සියලුම කටු අහක් කරනු நீ இயேசு கிறிஸ்துவை ලබනවා. விசுவாசித்தபடியால் ඔබ යේසුස් වහන්සේ වදාගත්ත எல்லா மக்களையும் எடுத்து සියලුම කටු අහක් කරලා ஒரு முள்ள வச்சிருந்தார்.
එක කටුවක් තබා තිබෙනවා. அதோ හලෝ ஒரு முள்ள வச்சிருக்கிறார். එක කටුවක් තබා තිබෙනවා. அது அந்த முள் தீமைக்கு ஏதுவானது அல்ல. ඒ ඔබට විරුද්ධව නෙමෙයි තිබෙන්නේ. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ඔබ ළඟ ඉන්න එක්කෙනාට බලා කියන්න. அந்த முள் உங்களை கொல்லாது. ඒ කටුව ඔබ මරන්නේ அந்த නැහැ. முள்ளுக்குள்ளே விஷம் கிடையாது. ඒ කටුව තුල කිසිම විෂයක් නැහැ. அது உங்களை கொட்டுகிறது. ඒ ඔබට අනිනවා. நீங்க உங்களை உயர்த்தாத படிக்க அந்த முள் சில நேரம் உங்களை குத்துவபடி. ඔබ උසස් නොකරන පිළිසෙ ඒ කට්ට ඔබට අනිමින් பவுல் තිබෙනවා. அப்போஸ்தலன் இப்படியாக வருகிறார். அடுத்த வார்த்தை. පාවුතුමා මෙලෙස ලියා තිබෙනවා ඊළඟ වචනවල ඒක මා කෙරෙන් පහවන පිණිස ඒ ගැන තුන්වරක් ස්වාමීන් වහන්සේගෙන් ඉල්ලමි. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுல் அப்போஸ்தலனாகிய தேவ மனுஷன் ஆண்டவருக்கு சொல்றாரு, ஆண்டவரே அந்த முள் என்னை நீங்கும்படியாக எத்தனை முறை கேட்டுக்கொண்டாராம்? 3 முறை. දෙවියන් වහන්සේගේ දාසය වූ පාවුතුමා කී වතාවක් ස්වාමීන් වහන්සේ යාඥා කළාද? 3 වතාවක් යාඥා කළා ඒ ஆண்டவரே இந்த மாம்சத்துக்குள்ள முள்ளை எடுத்து போடுமா. ස්වාමීනි මාගේ මාංශ තිබෙන්නා මේ කටුව අයින් அந்த කරන්න. முள் என்ன முள்னு அவர் எழுதல. ඒ කටුව කුමන කටුවක්ද කියලා அந்த முள் என்ன முள்னு சபைக்கு சொல்லல. ඒ කටුව කුමනාකාර කටුවක්ද කියලා සභාවට ஆண்டவர் පැවසුවා. சொல்றாரு, ஆண்டவரே அந்த முள் எனக்கு குத்திட்டு இருக்குது, எடுத்து போடுமா ஆண்டவரே. නමුත් ස්වාමීන් වහන්සේ පවසුණා ස්වාමීනි කටුවක් තිබෙන එක අහක් කරන්න කියලා. கதறி கட்டிருப்பார், அங்கிருந்து பதிலே வரல. මොර ගසලා අසන්න නැති නම් ස්වාමීන් වහන්සේගෙන් කිසිම පිළිතුරක් ලැබෙන්නේ නැහැ. இரண்டாவது முறை கேட்கிறாரு, දෙවෙනි වතාවට அந்த ඇහුවා. முள்ளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ඒ කටුව අහක් කරන්න ස්වාමීනි. நான் விசுவாசித்தவன் அல்லவா, මම ඔබ කෙරේ හදාගත්ත நான் තැනක් ஊழியக்காரன் அல்லவா, මාන් ඔබේ දේවදාසෙක් உம்முடைய නොවේද? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் அல்லவா, ඔබේ සුභාරන්ති දේශනා කරන්නෙක් நான் නොවේද? பக்தியாய் வாழ்கிறவன் அல்லவா, මම භක්තිවන්ත ජීවත් වන சபைக்கு මනුස්සයෙක් தொடர்ந்து නොවේද? போகிறவன் அல்லவா. සභාවට නොකඩව යන මනුස්සයෙක් ஐயோ, இந்த නොවේද? முள்ளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. අනේ මේ කටුව මගෙන් අහක් කරන්න. பரலோகத்திலிருந்து சைலன்ஸ், ස්වර්ගයේ සිට නිශ්ශබ්දතාවය. அமைதி. කිසිදු සද්දයක්. மூன்றாவது முறை கதறுகிறார், තුන්වෙනි වතාවටත් නැවත ஐயோ, පොළොවට எடுத்து போடுங்க ஆண்டவரே, என்னால முடியல. ස්වාමිනී ඒක මාගෙන් අහක් කරන්න මට බෑනේ වේදනාව. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කොහොමද පවසන්නේ? 9வது வார்த்தை. 9 වෙනි වතාවතිය. උන්වහන්සේද මාගේ කරුණාව නුඹට සෑහේය. මක් නිසාද දුර්වල කමේදී මාගේ බලය සම්පූර්ණ වන්නේ යයි මට කීසේක. එබැවින් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශක්තිය මාගේ පිහිටන පිණිස මාගේ දුර්වලකම් ගැන ඉතා සන්තෝෂයෙන් පාරාට්ටු කරන්නෙමි. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு அதற்கு அவர் இப்படி ஆரம்பிக்கிறார். ඒක උන්වහන්සේ කියලා මෙලෙස ආරම්භ කරනවා. மூன்றாவது முறை கெஞ்சின பிறகு දෙවෙනි වතාවට මොන ගැසූ කාලේ ஆண்டவர் பேசுகிறார். දෙවියන් වහන්සේ කතා කරනවා. இந்த முள்ளை எடுத்து போடவா நீ சொல்லுங்க? මේ කටුව අයින් කරන්නද ඔබ කියන්නේ? எடுத்து போட மாட்டேன். මම මේක ගන්නෙ නැහැ என் කරන්නේ. கிருபை உனக்கு போதும். මාගේ කරුණාව என் ඔබට கிருபை දැනෙනවා. உனக்கு போதும். මාගේ කරුණාව ඔබට அருளே, දැනෙනවා. கருணை, கருணை, கிருபை உனக்கு போதும். අනාගත දෙවියන් වහන්සේගේ ඥානයේ ස්වාමීන් වහන්සේගේ කරුණාව ඔබට அந்த සෑහේ. முள் உனக்குள்ளே இருப்பது நல்லது. ඒ කටුව නුඹ තුළ තිබෙන එක හොඳයි. நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு, නුඹ උසස් නොකරන எல்லாம் முடியும் என்று சொல்லாதபடிக்கு, සියලු දේ අවසానයි කියලා නොකිය நான் පිණිස. பரிசுத்தவான் என்று சொல்லாதபடிக்கு, මම සුද්ධවන්තයෙක් කියලා නොකියන எனக்குள்ளே පිණිස. பாவம் இல்லை என்று சொல்லாதபடிக்கு, මා තුළ පාපේ නැතයි කියලා නොකියන என்னால் පිණිස. சகலமும் கூடும் என்று சொல்லாதபடிக்கு, මට සියල්ල කළ හැකි කියලා නොකියන පිණිස. இடைக்கடல் முள்ளு குத்துது. විටෙන් විට ඒ කට්ට අනිනවා. இடைக்கடல் முள்ளு குத்தும். විටෙන් විට ඒ කට්ට ඇමමින් තිබෙනවා. கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, அது என்ன முள்ளு? පොඩ්ඩක් දුර ඉන්න කෙනාට සබාල අහන්න මොකක්ද ඒ කටුව? சிலர் சொல்லுவாங்க ஒரு முள்ளு இல்லை, எல்லாரும் எல்லா விசுவாசிகளும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. සමහර අය කියයි කටු නැහැ කියලා සියලුම ඇදහිලිවන්තයන්ට කටක් දීලා තියෙනවා. சிலர் இருதயத்தில் நினைக்கிறாங்க, සමහර අය හදවත තුල සිඳනවා. ஐயோ இந்த புருஷன் தானே இந்த முள்ளு. අනේ මාගේ ස්වාමි පුරුෂයා නොවේද මගේ කට්ට? அருமையான சகோதரர்களை நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என் மனைவி தானே முள்ளு. සමහර සහෝදරයන් ඔබ හිතන්නට පුළුවන් මගේ භාර්යාව නොවේද ඒ කට්ට? எங்க கம்பெனியில வேலை செய்கிற ஸ்பான்சர் எனக்கு முள்ளு. මගේ කාර්යාලය රැකියා කරන ස්ථාන මගේ ස්පොන්සර් තමයි මගේ කට්ට. அவ்வளவு ஜெபிக்கிறேன், சபைக்கு போறேன், அடுத்த கட்டில இருக்கிறவன் எனக்கு முள்ளு. මම මෙච්චර යාඥා කරන සභාවට නොකොට යනවා නමුත් මගේ අල්ලපු ඇදේ ඉන්නේ කියන තමයි මගේ කට්ට. சிலருக்கு அவருடைய வியாதிகள் முள்ளு. සමහර අයට තමගේ රෝගේ ඒ කට්ට. சிலர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் ஒரு முள் இருக்கிறது, பணப்பிரச்சனை என்ற முள். සමහර කට්ටිය බොහෝ වේසමාංශ වැඩ කළා මුදල් කියන ප්‍රශ්නේ තුලින් කට්ටක්. ஆனால் நீங்கள் விசுவாசிகள், නමුත් ඇදහිලිවන්ත ஒரு முள் உங்களை குத்துகிறது. ඒ
ඒ කට්ටක් ඔබට අනිනවා. காரணம் என்ன தெரியுமா? හේතුව කුමක්ද? அந்த முள் குத்து பொழுது ඒ කට්ට අනින වෙලාවේදී நீங்க யோசிக்கணும். අපි කල්පනා කරන්නට ඕන. உங்க கிருபை எனக்கு போதும். ඔබගේ කරුණාව சத்தமா சொல்லுங்க, உம்முடைய கிருபை எனக்கு போதும். සත්‍ය නගා පවසන්න ඔබගේ කරුණාව අපට සෑහේ. என்ன ஒரு முள் குத்து பொழுது ඒ කට්ට අනින වෙලාවේදී சிலருக்கு பிள்ளைகள் முள்ளாய் இருக்கிறார்கள். සමහර අයට තමන්ගේ දරුවන් කට්ටක් වෙලා அடுத்த ඉන්නවා. வீட்டுக்காரன் முள்ளாய் இருக்கிறான். අසල්වැසියා කට්ටක් වෙලා සිටිනවා. சிலருக்கு சபையிலே ஒரு முள் இருக்கிறது. සමහර අයට සභාව තුල කට්ටක් තිබෙනවා. ஆண்டவர் அதை வைத்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ තබා තිබෙන හේතුව කුමක්ද? மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? නැවත වතාවක් කියමි ස්වාමීන් වහන්සේ කට්ට ඔබ තුලයි මා තුලයි තිබෙන තබා තිබෙන හේතුව කුමක්ද? To experience the grace of the Almighty God, தேவனுடைய கிருபையை நாங்கள் அனுபவிக்கும்படியாக ස්වාමීන් වහන්සේගේ කරුණාව අපි භුක්ති විඳින පිණිසයි. அந்த வசனம் தொடர்ந்து வருகிறது. ඒ වචනේ කපඩ මෙලස ලියා තිබෙනවා. கிருபை உனக்கு போதும், මාගේ කරුණාව ඔබට සෑහේ. பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். දුර්වල කමේදී මගේ බලය සම්පූර්ණ වන්නේයයි. நீங்க பலவீனப்பட்டு போகும்போது ඔබ දුර්වල වෙන වෙලාවේදී அது உங்களுக்கு உள்ளாய் குத்திக் கொண்டு இருக்கும். எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை ஆண்டவரே. මගේ ජීවිතේ කිසිම අනාගතයක් නැහැ ස්වාමීන්. ஆண்டவரை குத்திக் கொண்டே இருக்கிறது. ඒවට ඇනෙමින්ම තිබෙනවා. ஆண்டவர் சொல்வாரே, ස්වාමීන් වහන්සේ පවසනවා. உன்னுடைய பலவீனத்திலே, මගේ නුඹේ දුර්වලකම உன்னுடைய பலவீனத்தில், නුඹේ දුර්වලකම உன்னுடைய பலவீனத்தில், නුඹේ දුර්වලකම உன்னுடைய பலவீனத்தில் නුඹේ දුර්වලකමේදී பலன் பூரணமாய் விளங்கும். මාගේ බලය என்னுடைய பலன் සම්පූර්ණ பூர்ணமாய் விளக்கி விளங்கும். මාගේ බලය සම්පූර්ණ වන්නේය. ஆகையால் එම නිසා கிறிஸ்துவின் வல்லமை එම නිසා ස්වාමීන් වහන්සේගේ බලය என் மேல் தங்கும்படி මාගේ මා තුල තිබෙන පිළිස என் பலவீனங்களை குறித்து මගේ දුර්වලතාවයන් ගැන நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன். මම ඉතාමත් සන්තෝෂ වෙලා පාරක්ටු කරගන්නෙමි. இப்ப சபையா சொல்லுங்க பாப்போம், දැන් සභාවයි කියන බලමු. இந்த முள்ளு நல்லதா தீயதா? මේ කටුව යහපතද අයහපතද? முட்கள் தீமையானது தான். කටු අයහපතයි. எங்களை முன்னேற செல்ல விடாமல் இருப்பது இந்த முட்கள் தான். අපිට ඉදිරියට යන්න නොදී තිබෙන දේවල් ඒ කටු ஆனாலும் නෝ இந்த ஒரு முள் நன்மை. මේ එක කටුව යහපතයි. வேதத்திலே ஒரு வார்த்தை இப்படி வரைகிறது, දේව වහන්සේගේ වචනේ මෙලෙස වචනයක් ලියා எல்லா තිබෙනවා. இடங்களும் விதை போடப்பட்டது, සියලු ස්ථානවල වපුණු ලැබුවා. முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை. සමානක් බීජ කටු අතරේ වැටුණා. என்ன நடந்தது? முளைத்து வந்தது, ඒ වැටුණා. ஆனால் முள்ளுகள் நெருக்கி போட்டதாம். ඒ කටු පොඩි කරනු ලැබුණ නිසා நீங்க வாழ்க்கையில முன்னேறி வாழறது உண்மைதான். අපේ ජීවිතවල අපි ඉදිරියට එන එක සැබෑවයි. ஆனா உங்களோட குடும்ப பிரச்சனை அப்படியே நெருக்கி போடுகிறது. නමුත් අපගේ පවුලේ ප්‍රශ්න අප එයින් පොඩි කරලා உங்களுடைய දානවා. பிள்ளைகளுடைய காரியங்களை அப்படியே நொறுக்கி போடுகிறது. අපගේ දරුවන්ගේ කාරණා ඒ නිසා පොඩි කරලා දානවා. அருமை தேவசனமே, දෙවියන් වහන්සේලාගේ ජාතිය. அதனால தான் இயேசு சொன்னார், එම නිසා යේසුස් වහන්සේ පැවසුවේ நான் இந்த உலகத்துக்கு செல்லுகிறேன், මා මේ ලෝකෙට යනවා. நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறேன், මේ ඔබලාව ඒ පොඩි කරමින් තිබෙනවා. வளர முடியாமல் தடை செய்கிறேன், ඔබ යට කරගෙන තිබෙනා ඔබට වැඩෙන්න දෙන්නේ නැති ඒවා. முன்னேறி செல்ல முடியாமல் தடை ඔබට செய்கிறேன், ඉදිරියට යන්නට බැරුව බාධා කරන ඒවා. வாழ்க்கையில உங்களை அதே நிலையில வைத்திருக்கிறேன். ඔබගේ ජීවිතයේ එක ස්ථානයක තබා තිබෙන அந்த දේවල්. மக்களை எல்லாம் எடுத்து தான் சுமந்து ඒ கொண்டார். සියලුම කටු ඇරගෙන උන්වහන්සේගේ හිස මත තබා. அவருடைய சிரசினை சுமந்து கொண்டார். උන්වහන්සේගේ හිස මත තබා උන්වහන්සේ ஆனா තබා. விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், නමුත් ඇදහිලිවන්තයන් දෙස බලා දෙවියන් වහන්සේ පැවසුවා. "But I will give you one thorn." ஒரு முள்ளை தரேன். නමුත් එක කටුවක් ඔබට දෙන්නේ அந்த නැහැ. முள் குத்துற நேரம் எல்லாம் இந்த கிருபையை நினைச்சுக்கொள்ள. මේ කටුව ඔබට අනින සෑම අවස්ථාවකදීම මාගේ කරුණාව සිහි கொஞ்சம் කරගන්න. யோசித்து பார்ப்போம். පොඩ්ඩක් කල්පනා நாம் කරන්න. இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த பிறகு මම යේසුස් වහන්සේව පිළිගෙන අදහගත්ත කල எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வைங்களேன். මට කිසිම ප්‍රශ්නයක් නැහැ කියලා හිතන්න. ஒரு முள்ளும் எங்களை குத்தாது. කිසිම කටුවක් අපිට අනින්නේ නැහැ. முட்களில் ஒரு முள்ளும் எங்களை குத்தாது. කටු නෙවෙයි එක කටුවක්වත් අපිට අනින්නේ නැහැ. எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் அழகா போகுது. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. සියලු දේම අලංකාර ලෙස යනවා. சம்பவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? කෙලෙසද මේ කාරණාව තිබේ. இந்த ஹால்ல 2-3 பேர் தான் இருப்பாங்க. මේ හෝල් එකේ දෙන්නෙක් තුන් දෙනෙක් ඉන්නවා. ஆண்டவர் தேடி வர மாட்டோம், දේවයන් වහන්සේලා ඉන්නේ. ஆண்டவரை கூப்பிட மாட்டோம். දේවයන් වහන්සේ අඬගසන්නේ නැහැ. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய முள் குத்தும் பொழுது සෑම අවස්ථාවකදීම ඒ කටුව අනින වෙලාව ஆண்டவருடைய பாதங்களை பற்றி ස්වාමීන් වහන්සේගේ පාද පාමුලට ගොස් உங்களுடைய கிருபை எனக்கு போதுமானவரே. ඔබගේ කරුණාව මට என் සෑහෙයි. பலவீனத்திலும் பலன் எனக்கு போதுமானவரே. ඒ දුර්වල
දුර්වලකමේදී ඔබේ බලය මට සම්පූර්ණයි. என் கண்ணீரின் மத்தியில் நீ ஆசீர்வாதிக்கிறீர். මාගේ කඳුලේ මැදින් ඔබ වහන්සේ සක්මන් කරනවා. 3 வாலிபர்கள் யூத வாலிபர்கள் நடந்து செல்லும் பொழுது යුද තරුණයන් තිදෙනෙක් ගමන් කරන වෙලාවේ அக்கினியிலே போடப்பட்ட பொழுது ඒ ජාලාව තුළ ගමන් දැමූ අවස්ථාවේදී இயேசு அந்த இடத்திலே கடந்து வந்தார். යේසුස් වහන්සේ ස්ථානට පැමිණියා. உங்கள் மத்தியிலே ஆண்டவர் கடந்து வருவார். යේසුස් වහන්සේ ඔබ මැදින් පැමිණේ. உங்களுக்கு முள் குத்தும் பொழுது ඔබට කටු අනින වෙලාවේ உண்டாகும் பொழுது ඔබට වේදනාවක් ඇති ஆண்டவரே වෙනවා. உம்முடைய கிருபை என்று சொல்கிற வேளை ස්වාමීනි ඔබගේ කරුණාව කියලා කියන වෙලාවේදී சொல்ல வந்த நற்செய்தி என்னவென்றால் මා පවසන්නට ආපු සුභාරංචිය ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தால் ඔබ දෙවියන් වහන්සේගේ දර கர்த்தரை වෙනවා. நேசிக்கிறவனாய் இருந்தால் ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නෙක් නම් அந்த சூழ்நிலையிலே ඒ වාතාවරණය அந்த තුළ முள் குத்துகிற வேளையிலே ඒ කටු අනින அந்த වෙලාවේදී வியாதியின் மத்தியிலே ඒ රෝගයේ அந்த මැදදී எதிர்ப்பின் மத்தியிலே ඒ ප්‍රශ්නේ මැදදී அந்த பிரச்சனையின் மத்தியிலே ඒ ප්‍රශ්නේ මැදදී ஆண்டவர் கடந்து வருவார். ස්වාමීන් වහන්සේ දැසේ இயேசு கடந்து வருவார். යේසුස් වහන්සේ දැසේ ඒ நீங்கள் ස්ථානයට தனியாக இல்லை என்று சொல்ல வந்திருக்கிறேன். ඔබ තනියම නොවේ කියන්නයි මම පැමිණියේ. ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya வேதம் சொல்லுகிறது දෙවියන් වහන්සේ වචනේ யோவான் පවසනවා. 16 அதிகாரம் 33 වසන යෝහන් 16 පරිච්ඡේදයේ 33 වෙනි වගන්තියේ මා තුළ නුඹලාට සමාදානය තිබෙන පිණිස මේ දේවල් නුඹලාට කීවෙමි. ලෝකයේ නුඹලාට පීඩා තිබේ. නමුත් ධෛර්යවත් වෙයල්ලා මම ලෝකයේ ජයගතිමි කීසේක. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் நிச்சயமாக உண்டு. මේ ලෝකයේ නුඹලාට පීඩා සැබවින් உலக ஜனங்களுக்கும் உபத்திரவம் உண்டு. ලෝකේ ජනතාවට පීඩා තිබෙනවා. அவிசுவாசிகளுக்கும் உபத்திரவங்கள் உண்டு. වැහැදිලිවන්තයන්ට පීඩා තිබෙනවා. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தைரியம் என்ன தெரியுமா? නමුත් අපට දුන්නා වූ ධෛර්යය කුමක්ද දෙවියන් நான் වහන්සේ? உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள். මා ලෝකේ ජයගත්තාක් මෙන් නුඹලත් ජයගනි. எங்களுக்கு முழு குத்துறனே ஆண்டவரை பார்த்துவிட்டு கிருபை போதும் என்று சொல்ல முடியும். අපට කටු අනින වෙලාවේදී දෙවියන් වහන්සේ දෙස බලා ඔබගේ කරුණාව සෑහේ உலக කියන ஜனங்களுக்கு அவிசுவாசிகளுக்கு முழு குத்தும் பொழுது அவர்கள் எங்கே ஓடுகிறார்கள்? නොහැදිලිවන්තයන්ට මේ කටු අනින වෙලාවේ ඔවුන් කොහෙටද දුවන්නේ? விக்கிரகங்களை தேடி ஓடுகிறார்கள். ඔවුන් රූප පසුපස යනවා. நாடு கடந்து செல்லுகிறார்கள். රටින් රටට ගොඩ යනවා. நிலத்திலே உருண்டு செல்லுகிறார்கள். ඔවුන් පොළොව මත පෙරලි அங்கே පෙරලි යනවා. முத்திக் கொள்ளுகிறார்கள். තමන්ම යනවා. ஆனாலும் விடுதலை இல்லை. නමුත් කිසිම මිදීමක් නැහැ. நீங்களும் நானும் பாக்கியமுள்ள ஜனங்கள் என்று சொல்லுவோம். ඔබයි මමයි වාක්‍යවන්ත ජනතාවක් කියන මම පැමිණ உங்களுடைய සිටින්නේ. எதிர்காலம் நின்று போயிருக்கிறது நினைக்கிறீங்களா? ඔබගේ අනාගතේ නැවතී තිබෙනවද? உங்களுடைய எதிர்காலம் நின்று போகல. ඔබගේ අනාගතේ නැවතුනේ නැහැ. Your future is not stopped, my dear brother, my dear sister. உங்களுடைய எதிர்காலம் நின்று போகவில்லை. ඔබගේ අනාගතේ නැවතුනේ නැහැ. அவருடைய கிருபையினால் උන්වහන්සේගේ කරුණාව නිසා அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொடுத்தார். වැසිනව කියන කොට විවෘත වෙනවා. ஏற்றவரை திறக்கிறவரின் தெய்வம். යුතු වෙලාවෙ උන්වහන්සේ සියලු දේ විවෘත කරනවා. முள் குத்துறதுனால அங்கேயும் பார்க்காதீங்க. කටු ඇදෙන නිසා එහිමේ බලන්නට එපා. நீங்க பெருமைப்படாமல் இருக்கும்படியாகவும் ඔබ උඩඟු නොවන පිණිස நீங்கள் உங்களிலே உங்களுடைய இடத்திலே தங்கியிருக்காமல் ඔබ இருக்கவும் ඔබගේ බලයෙන් රැඳී නොසිටින පිණිස ஆண்டவரே நீர் எனக்கு போதும், ස්වාමිනී ඔබ මට සෑහේ. உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ඔබගේ කරුණාව මට සෑහේ. என்று சொல்லத்தக்கதாக එලෙස அந்த කියන්නට சிருஷ்டி தெய்வத்தை தேடத்தக்கதாக ඒ නෞකාර දෙවියන් වහන්සේ සොයන පිණිස ஆண்டவர் உங்களுக்கு சின்ன உள்ள வச்சிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබට කුඩා කට්ටක් තබා இந்த உபத்திரவம் මේ පීඩාව லேசான உபத்திரவம் මේ පීඩාව ඉතාම நாட்கள் ලේසියි. கடந்து செல்லும் பொழுது இந்த உபத்திரவங்களை விட்டு மாறி செல்லும். කාලය ගත වෙන වෙලාවේදී මේ පීඩාව ඔබ තුලින් තුරන් இந்த වෙනවා. உபத்திரவம் நன்மைக்கு எதுவாக ஆண்டவரே මේ පීඩාව යහපත කරනකොට ගෙනයි. இனிமே இந்த முட்கள் வரும் பொழுது මින් මත්තල මේ කටු වෙන වෙලාවේදී உள்ள எடுத்து போடுங்க கேட்காதீங்க. ඒ කටුව ආහත් කරන්න කියලා ඉල්ලන්න එපා. இந்த சூழ்நிலை உள்ள கிருபை எனக்கு போதும் அப்பா. මේ වාතාවරණයේ ඔබගේ කරුණාව මට නැහැ இந்த කියලා. கடைசி சந்தோஷம் கவலை, இந்த கிருபை மாத்திரம் போதும். ඔබගේ කරුණාව පමණක් මට සෑහේ. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. මට සිදුවීමක් සිහි වෙනවා. இந்த mountain climbers மலை ஏறுகிறவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். කඳු නගින්නන් ගැන ඔබට දන්නවා ඇති. With competition they will climb mountains, high mountains, Mount Himalayas, Mount Everest, அப்படிப்பட்டதான பெரிய மலை ஏறி சாதனை படைப்பார்கள். විශාල කඳු තරණය කරනවා තරඟ වදිමින්. ஒருவர் இந்தியா தேசத்தை சேர்ந்த ஒருவர் இந்த இமயமலையிலே ஏறுகிறார். මේ ඉන්දියානු ජාතිකයෙක් මේ හිමාලය කන්දට නගිනවා. அவர் ஏறினால் கடைசி வரைக்கும் ஏறி முடிக்க வேண்டும். ඔහු නැග්ගනම් අවසානයේ දක්වා ගොස් තමයි නතර වෙන්න ඕනේ. இல்லாட்டி அவருக்கு
பரிசு கிடைக்காது. නැතිනම් ඔහුට ඒ තෑග්ග ලැබෙන්නේ அவர் නැහැ. அவர் அந்த இடத்திலே சாத்தியமாக மாட்டார். ඒ ස්ථානයේදී ඔහු ඒ කරන්නට බැලුවා. அவர் பெயர் புகழ் பெற மாட்டார். ඔහු ඒ ස්ථානයේදී කිසිම නමක් ඔහුට ලැබෙන්නේ නැහැ. ஒருவர் இப்படியாக ஏறி செல்கிறார். ඔහු මේ ආකාරයෙන් නැග යනවා. கஷ்டப்பட்டு எத்தனையோ நாட்கள் ඔහු බොහෝ අමාරුකමින් බොහෝ இரவு பகலும் அந்த மலை மேல he climbed onto the mount. දිවා රාත්‍රී වේසවෙමින් ඒ කන්දට නැග්ගා. இவன் மலையில ஏறி போய் சேர்ந்துட்டார். ඒ හිමාලය කන්දට නැග්ගා. இப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் கேக்குறாங்க எப்படி ஐயா போய் சேர்ந்தீங்க? දැන් මේ වාර්තා කරු සියලු දෙනාම ඇවිල්ලා දැන් එක්රැස් වෙලා අහනවා කෙලෙසද ඔබ නැග්ගේ? இவ்வளவு தம் உங்களுக்கு வேணும் இங்கிருந்து வந்துச்சு. කෙලෙසද ඔබට මෙතරම් බලයක් පැමිණියේ? ஒருவர் கேட்டார், එක්කෙනෙක් ඇසුවා இந்த இத்தனை நாட்கள் இந்த மலை மேல ஏறினீங்களே, මේ තරම් දවස් අරගෙන මේ කඳුරට නැග්ගා නේද? இந்த அனுபவத்திலே මේ ඔබගේ මේ පුරුද්ද තුලින් மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்ன? ඔබට අමතක කරන්න බැරි සිදුවීමක් කුමක්ද? இந்த மலை ஏறினீங்களே, இதுல மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னன்னு கேட்கிறார். ඔබට අමතක නොකරන්න බැරි ඒ සිදුවීමක් කුමක්ද? அந்த மனுஷன் இந்த டிவிக்காக டெலிவிஷனுக்காக பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறவங்க பதில் சொல்றாரு. ඒ වාර්තාකරු දෙස බලා ඔහු පිළිතුරු දුන්නා. நான் மலையில ஏறி போய்கிட்டு இருக்க நேரத்துல මම මේ කන්දට නගමින් සිටින என்னுடைய වෙලාවේ பாதரட்சையில ஷூஸுக்குள்ள මගේ සපත්තුව තුල ஒரு சின்ன ஒரு கல் இருந்தது. පොඩි ගලක් තිබුණා. அதை என்னால யோசிக்க முடியல. ඒ මට දරා ගන්නට බැරි වුණා. நான் ஏழு நேரம் எல்லாம் මම නගින වෙලාවේ සෑම වෙලාවෙදීම அந்த கல் என்ன காலை குத்தும். ඒ ගල මගේ அப்ப කකුලට இவங்க கேட்காங்க, நீங்க எப்படியா சப்பாத்தை கழிச்சு அந்த கல்லை எடுத்து போட்டுக்கலாமே. ඔබේ සපත්තු ගලවල ඒ ගල අරන් විසි කරන්න තිබුණා. அவர் சொன்னா, நான் கீழே திரும்பி பார்த்தா මම පසුපස හැරලා බැලුවා නම් பள்ளத்தாக்கிலிருந்து விழுந்து நான் மறுத்து போய் விடுவேன். මම ඒ පාසාලේට වැටලා මැරියේ. நான் போக வேண்டிய இடம் எங்க தெரியுமா? මා යන්න ඕනේ ස්ථානේ කුමක්ද දන්නවද? மேல கீழே இல்ல. මම පහතට නොවේ. நான் ඉහළට යන්න நான் ඕනේ. திரும்பவும் ஏறுவேன். මම නැවත ගමන් என்ன කරනවා. பெறனால ஏறலான ஏறுவேன். මම නැවත නගින වෙලාවේදී அந்த நேரம் கல்லு குத்தும். නැවත ඒ ගල අනිනවා මට. அப்ப நான் யோசிப்பேன், ඒ අවස්ථාවේ මම කල්පනා කරා இந்த பெறனால முடியாது. මගේ බලයෙන් මට බෑ. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் எனக்கு தெரியாது. ඔහු කුමන ආගමකට අයිති කෙනෙක්ද කියලා මම දන්නේ அவர் නැහැ. அந்த வேளையில் சொல்லுவார், தெய்வமே எனக்கு உதவி செய். ඒ අවස්ථාවේ ඔහු පැවසුව දෙවියනි මට උපකාර කරන්න. இன்னும் கொஞ்சம் ஏறி போவார். තවත් ඉදිරියට ගියා. கால் அப்படியே கட்டிக்குமாம். அந்த காலுக்குள்ள அந்த சப்பாத்துக்குள்ள இருக்கிறதான அந்த சின்ன கலரை குத்தும். ඒ කකුලේ පතුල කසනවලු ඇයිකොත් මේ ගල අනින වෙලාවට. எடுத்து போட முடியாது. ඒ අරන් දාන්නට எடுத்து போட நோக்கியால் மரணம் தான். ඒ ගන්නට බැලුවොත් එම මරණය තමයි. குத்துகிற ஒவ்வொரு வேளையிலும் தெய்வத்தை பார்ப்பான். ඒක අනින සෑම අවස්ථාවකදීම දෙවියන් වහන්සේ දෙස இதை බැලුවා. மட்டும் எனக்கு மறக்க முடியாது சொன்னார். මේ සිදුවුණු දේ පමණක් මට අමතක කරන්න බැහැ. கடைசியாக மேல போய் சேர்ந்து අවසානයේ ඉහළට ගොස් அந்த අඳුරන පස්සේ கல்லை எடுத்து போயிட்டார். ඒ ගල අයින් කරා. இப்ப அந்த கல்லை என்னை இனிமேல் குத்தாது. දැන් තවදුරටත් ඒ ගල මට අනින්න இதுதான் බැහැ. உங்களுக்கும் எனக்கும் நடக்க போற காரியம். මේ තමයි ඔබටයි මටයි සිදු වෙන්නට ஒரு යන්නේ. முள் குத்தி கொண்டிருக்கிறது. කටුවක් ඇලමින් තිබෙනවා. எடுத்து போட வேண்டாம். ඒ අරන් දාන්නට முள் එපා. குத்துற வேண்டாம் வேண்டாம். ඒ කටුව අනින්න සෑම අවස්ථාවකදීම ஆண்டவரே மாலை என்று என்னால் முடியாது. ස්වාමිනී ඔබට කර මට මේ දේ කරන්නට බැහැ. Lord, to run this race victoriously, I need thy grace in abundance. உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும். ඔබගේ කරුණාව පමණක් මට සෑහේ ස්වාමිනී. ஆனா மேல போய் சேர்ந்த உடனே නමුත් උඩට ගිහිල්ලා ආහාර උනන ஆண்டவர் அந்த முள்ளை எடுத்துருவாரு. ස්වාමීන් වහන්සේ ඒ මුල அதுக்கு பிறகு முள் தேவையில்லை. ඊට පස්සේ කිසිම කටුවක් அதுக்கு අවශ්‍ය பிறகு அப்பாவோட அமர்ந்திருப்பீங்க. ඊට පස්සේ පියාණන් සමග වාසුන්ගෙන அருமையான தேவச்சனமே, දෙවියන් වහන්සේලාගේ ජනයේ இனிமேல் முள் குத்தும் பொழுது, මින් මාත්තට කටුවක් අනින ஒவ்வொரு முறை අවස්ථාවේදී முள் குத்தும் பொழுது ඔව් සෑම අවස්ථාවකම කටුව අනින වෙලාවේදී கீழே பார்க்காதீங்க, බිම බලන්නට එපා. மேல பாருங்க. ඉහළ බලන්න. Look up to God. தேவனை பாருங்க. දෙවියන් වහන්සේ දෙස බලන්න. தேவனை பாருங்க. දෙවියන් වහන්සේ දෙස බලන්න. அந்த முள்ளை எங்களுடைய நன்மைக்கு எதுவாய் ஆண்டவர் ඒ வைத்திருக்கிறார். කටුව අපගේ යහපත උදෙසා තබා තිබෙනවා. கர்த்தரில் நாங்கள் தங்கி இருக்கும்படியாக வைத்திருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ තුල අපි පවතින පිණිසේ තබා තිබෙනවා. ஆகவே அந்த முள் நல்லது. ඒ මිනිසා ඒ කටුව යහපතයි. பழைய முட்கள் எடுக்கப்பட்டது. ඒ පාරණ කටු සියලු දේ මහත් කරන ලැබුවා. விசுவாசிகளுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. ඇදහිලිවන්තයන්ට එක කටුවක් දී තිබෙනවා. கடைசி பரியந்தம் අවසානතේ அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். අපොස්තල ඒ පාවුල්තුමා ඔහුගේ ඒ දිවිම අවසන් நான் நம்புகிறேன் அவர் ஓட்டத்தை ஓடி முடித்தோம். ஆண்டவர் அந்த முள்ளை எடுத்திருப்பார்.
ඔහුගේ දිවීම අවසන් කළ අවස්ථාවේදී ඔහුගේ කටුව අයින් කරන්න නැති කියලා මම විශ්වාස කරනවා. முள்ள என்னன்னு எனக்கு தெரியாது. ඔබගේ මගේ කටුව කොහොමද කියලා අපි දන්නේ නැහැ. ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு தெரியும். එක කාරණාවක් පමණක් මම කියන්නේ. முள்ளை வைத்திருக்கிறது என்னுடைய நன்மைக்கு எதுவாக. ඒ කටුව තබා තිබෙන්නේ මාගේ යහපත நான் ලෙස. முன்னேறி செல்லும்படியாக. මා ඉදිරියට ගමන් කරන கர்த்தரை நோக்கி பார்த்து ஓடும்படியாக. ස්වාමීන් වහන්සේ දෙස බලා දුවන පිණිස. ஆகவே என் அருமையான சகோதரி சகோதரி. එමෙන්න මගේ යහපත් සහෝදර සහෝදරියෝ. Look at your right shoulder. இடது வலது காலால் கர்த்தரை நோக்கி பார்த்து ஓடு. ඔබගේ දෙපැත්ත බලන්නේ නැතුව දෙවියන් වහන්සේ දෙස බලා දුවන්න. எத்தனை பேருக்கு இப்ப சொல்லணும் இந்த முள்ள எனக்கு நல்லது. කී දෙනෙක් කියන්න පුළුවන්ද මේ කටුව මට යහපතයි. அப்படிப்பட்டவங்க மாத்திரம் எழுந்து நீண்டு கொண்டு கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? එවැනි අය පමණක් නැගිට සිට ස්වාමීන් වහන්සේ ස්තුති කියන්න. சோர்ந்து போகாதீங்க. දුබල වෙන්න එපා. சூழ்நிலையில் சோர்ந்து போகாதீங்க. ඔබ වාතාවරණය දැකලා දුබල වෙන්න එපා. கண்களை முடிச்சு அப்படி போக. අපි අස්වසාරණය ආඥා කරමුද? சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே கண்டனை அடைந்தவர் கைவிடுவாரோ கண்டனை எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. කුමන වාතාවරණයක ඔබ කිසිම කලක දුබල වන්නට එපා. கர்த்தருக்குள்ளே இருங்க. ඔබ ස්වාමීන් වහන්සේ තුළම සිටින්න. ஆரம்பித்த ஓட்டத்தை ஓடி ඔබ முடிப்பீர்கள். පටන් ගත්තා වූ එදීම අවසන් කරන්න. கடைசி வரைக்கும் ஓடி முடிப்பீர்கள். අවසානයේ දක්වා බුදුවල ඉවර කරයි. கர்த்தர் இந்த நாளில் வெளியே எடுத்து போடுவார். මේ දවසේදී ස්වාමීන් වහන්සේ කටුව කරගෙන අහකරයි. யாவரையும் ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ උත්තිර දෙනවා ආශිර්වාද கரங்களை කරනවා. தட்டி கொடுத்து கர்த்தராக ආත්ම සන්තානයේ වාසය කරන්න.